Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நம்புறேன். இந்த வீடியோ எதை பத்தி அப்படினு சொல்லி பாத்தீங்க அப்படினா, பொதுவாவே TNPSCக்கு ஹவுஸ்வைஃப்ஸ் நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அவங்க நிறைய பேரோட பிரச்சனை என்னன்னா, ரொம்ப வருஷமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா டைமே இல்லாம சரியான பிளானும் இல்லாம ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருப்பாங்க. எக்ஸாம்ஸும் எழுதிட்டே இருப்பாங்க. ஆனா பாஸ் ஆகுறாங்களான்னு பாத்தீங்கன்னா இருக்க மாட்டாங்க. சோ இந்த வீடியோவை கிளிக் பண்ணி வந்த நீங்க ஒருவேளை ஹவுஸ்வைஃபா இருந்து இந்த வீடியோஸை பார்க்க வந்திருக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களை சுற்றி ஹவுஸ்வைஃப்ஸ் யாராவது இருந்து அவங்க டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ண கூட நீங்கள் இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கலாம். ஸோ இந்த வீடியோவோட டைட்டில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹவுஸ்வைஃப்ஸ் நிஜமாலே இதுக்கு ட்ரை பண்ணி படிக்கலாமா, இல்லை நிஜமாலே இது ஒர்க் அவுட் ஆகுமா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியுமா அப்படின்ற டவுட்டு கிளியர் பண்ணக்கூடிய ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் ஹவுஸ்வைஃபாக இருக்கீங்களோ இல்லை உங்களை சுற்றி நிறைய பேர் ஹவுஸ்வைஃபாக இருந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் சொல்ல போகிற வீடியோவாக இருந்தாலுமே சரி, ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஹவுஸ்வைஃப்ஸ் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், அதாவது எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, தட் மீன்ஸ் ஹவுஸ்வைஃப்னால கல்யாணம் ஆனவங்க தானே. கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு 2 குழந்தை இருக்குது, எனக்கு ஹஸ்பண்டை பார்க்கணும், எனக்கு வீட்டு வேலை செய்யணும், எங்கள் மாமியாரை பார்த்துக்கணும், இந்த மாதிரி நிறைய கமிட்மெண்ட் அவங்க லைஃப்பில் இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையோட எத்தனை பேர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் முதல் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத முதல் பார்ப்போம். பார்த்ததுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணுங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை உங்களால் கிளியர் பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், இது எல்லாத்தையுமே நம்ம டிஎன்பிஎஸ்சியோட ஒரிஜினல் ரிசல்ட்டை வச்சு மட்டும்தான் நம்ம இப்போ பேச போகிறோம். இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஒரு குரூப் 4 எடுத்துக்கோங்களேன். ஒரு 1000 வேக்கன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதில் 700 சீட்டு பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க தாங்க இருப்பாங்க. அதுலேயும் ஒரு 500 சீட்டு பார்த்தீங்கன்னாலே இந்த ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகரி தாங்க. ஒரு 50% டிஎன்பிஎஸ்சி வேக்கன்சியை ஃபில் பண்ணுறது இந்த ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் தான். ஸோ இதை நான் சொல்லலை, எந்த மோட்டிவேஷனுக்காகவும் சொல்லலை. இது நம்மளோட ஒரிஜினலான டிஎன்பிஎஸ்சி ரிசல்ட்ஸை வச்சு மட்டுமே தான் பேசுகிறேன். ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருந்து நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா நல்ல மனசில் ஏற்றிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், உங்களால் கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். உங்கள் சுச்சுவேஷன் என்னவா இருந்தாலும் சரி, உங்களால் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் படிக்க உட்கார முடியும். அதிகபட்சமாக 5 மணி நேரம் ஃபுல்லாக உட்காரணும்னு கூட அவசியம் கிடையாதுங்க. காலையில் ஒரு 1 மணி நேரம், மத்தியானம் ஒரு 1 மணி நேரம், சாயந்தரம் ஒரு 2 மணி நேரம், இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் உட்காந்து படித்தாலே போதும். முழு மூச்சோட நம்புங்க, யாரு மேலே வேணாலும் நீங்கள் தாராளமாக சத்தியம் பண்ணி சொல்லலாம், உங்களால் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். உங்களை சுற்றி இருக்கிறவங்க முடியாதுன்னு சொல்கிறாங்கன்றத நம்புறீங்கல்ல, இது உங்களை சுற்றி இருக்கிறவங்க வந்து சும்மா வாய் வார்த்தையில் சொல்கிற விஷயம் கிடையாது. இது ஒரிஜினல் டிஎன்பிஎஸ்சி ரிசல்ட்டை மட்டுமே நான் வச்சு சொல்கிறேன். உங்களால் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து கோச்சிங் கிளாஸ் போனாலும் சரி போகலனாலும் சரி, நீங்கள் முழு முயற்சி போட்டு படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஆனால் ஏன் நிறைய பேர் பண்ணுறதில்ல அப்படின்ற விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ கிளிப். இது எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்த வீடியோ கிளிப். இது வந்து நம்மளோட டாஃப் அகாடமியோட ஆகாஷ் சாரோட ஒரு சின்ன மோட்டிவேஷன் கிளிப். இதை பாருங்கள். இதை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம படித்தா மட்டும் போதாது, எப்படியெல்லாம் படிக்கணும் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியும் பிளானும் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வெற்றி அடைஞ்சிருவீங்க. ஒரு சீட் உங்களுக்கு கன்ஃபார்ம். ஹவுஸ் ஒய்ஃபுக்கு என்கரேஜ் பண்ணோன்னா நான் சொல்கிறது அதுதான். நம்ம சூழ்நிலை இதுதான், நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இதுதான், இதில் முன்னேற்றம் காண என்ன வழின்னு மட்டும்தான் நம்ம யோசிக்கணும். நம்மளால் நிறைய நேரம் ஒதுக்க முடியலன்னு நினைக்காம இருக்கிற நேரத்தில் ஏதாவது முன்னேற்றம் கிடைக்குமா அப்படிங்கிறத மட்டும் தயவு செஞ்சு பாருங்கள். எந்த கஷ்டத்தை பற்றியும் நீங்கள் நினைக்காதீங்க. பாதகம் செய்பவரை கண்டால் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, முகத்தில் காரி உமிழ்ந்து விடு பாப்பானார் பாரதியார் இல்லையா? தேம்பி அழும் குழந்தை நொண்டி நீ திடம் கொண்டு போராடு பாப்பானார். அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் சேர்ந்து நம்மளை நெருக்கும். அதெல்லாம் நினச்சி வருத்தப்படாதீங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிற சூழ்நிலையில் முன்னேற்றம் காண என்ன வழின்னு பாருங்கள். வெற்றி நமக்கு. என்னங்க எல்லாரும் வந்து அந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்டிங்களா? சாரோட ஸ்பீச்சை நீங்கள் எல்லாரும் கேட்டிருப்பீங்க. சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் thousands, அதாவது 10,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே ட்ரெயின் பண்ணியிருப்பாரு. ஸோ அவங்க ட்ரெயின் பண்ணது மட்டும் இல்லை, அவங்க எல்லாருமே பாஸும் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், அவர்கிட்ட எத்தனை பேர் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து அந்த கோச்சிங் கிளாஸ் ஜாயின் பண்ணி படிச்சிருப்பாங்களோ, அவர் எவ்வளோ பேரை கைட் பண்ணியிருப்பார், அவர்கிட்ட எவ்வளோ ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருந்து புலம்பியிருப்பாங்க.
அவங்களெல்லாம் எப்படி கைட் பண்ணியிருப்பாரு, இன்னைக்கு அவங்க எல்லாமே பெரிய பெரிய பொசிஷன்ஸில் இருக்காங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா யூத் பேப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, அதில் போய் பாருங்கள். சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் எல்லாரையும் இன்டர்வியூ எடுத்திருப்பாங்க, மெயினாக டிஎன்பிஎஸ்சி டாப்பர்ஸ் எல்லாரையுமே. அதில் நிறைய பேர் 90% ஆஃப் பீப்புள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே அவங்க எல்லாருமே ஹவுஸ் ஒய்ஃபாக தாங்க இருப்பாங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த யூத் பேப்பர் சேனலையும் நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ நிறைய பெண்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து ரொம்ப பெரிய கஷ்டம், படிக்கவே சுத்தமாக நேரம் இல்லாமல் ராத்திரி தூங்குற நேரத்தெல்லாம் கூட வச்சு படித்து பாஸ் பண்ணி குரூப் 1 குரூப் 2 பெரிய 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 பொசிஷன்ஸ்லாம் போயிருக்காங்க. ஸோ உங்களால் முடியாததுன்னு எதுவுமே கிடையாது. நீங்கள் உங்கள் மனசில் விதைக்க வேண்டியது உங்களால் முடியுன்ற நம்பிக்கையை தான். அந்த நம்பிக்கையை விதைச்சிட்டாலே அடுத்தடுத்த படிக்கு ஈஸியாக போயிடலாம். சரிங்க, இப்போ உங்களால் முடியுன்ற நம்பிக்கையை உங்களுக்குள்ளே விதைச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நம்பிக்கையை விதைச்சா மட்டும் போதுமா? இது எக்ஸாம் கிளியர் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்குமானா முதல் படி நம்ம நம்பிக்கையை விதைக்கணும். அதை பண்ணியாச்சு. அடுத்த படி என்ன அப்படின்னா ஒரு 3 விஷயத்த உங்கள் மனசுலேருந்து நீங்கள் தூக்கணுங்க. இந்த 3 எண்ணங்கள் தான் பெரும்பாலும் ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருந்து டிஎன்பிஎஸ்சி எழுதுறதுல 95% மக்கள் தோக்கிறதும் 5% மக்கள் மட்டும் தேர்ச்சி பெறறதுக்கான ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, நீங்கள் 95% தோக்கணுமா இல்லை 5%லேருந்து ஜெயிக்கணுமான்னு. ஸோ நீங்கள் எந்த சதவீதத்தில் இருக்க நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் கூட சொல்லுங்கள். ஸோ அந்த 5% வெற்றியாளர்களாக இருக்காங்களா ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து டிஎன்பிஎஸ்சியில் கிளியர் பண்ண அந்த வெற்றியாளர்கள் எந்த எண்ணத்தை கைவிட்டிருக்காங்களோ அதே எண்ணத்தை நீங்களும் உங்கள் மனசுல இருந்து அடியோடு எடுக்கணும். அந்த 3 எண்ணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு யாருமே சப்போர்ட் இல்லைங்க அப்படின்ற எண்ணம். எங்க உலகத்தில் யாருமே பெரிய சப்போர்ட்லாம் கிடையாது. அவங்களுக்கு அவங்க தாங்க சப்போர்ட் பண்ணிக்கணும். நீங்கள் ஜெயிக்கிறேன்னு சொன்னால் இந்த உலகம் நம்பாது. நீங்கள் ஜெயிச்சு காட்டினா மட்டும்தான் இந்த உலகம் நம்பும். ஸோ அவங்க நம்பலன்றதுக்காகலாம் நீங்கள் ஜெயிக்காமல் இருக்கக்கூடாது. ஸோ உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கையோட படிங்க. எனக்கு யாரும் சப்போர்ட் இல்லை அப்படின்ற எண்ணத்தை உங்கள் மனசுலேருந்து தூக்கி போடுங்க. உங்களுக்கு நீங்கள் தான் சப்போர்ட். நீங்கள் நினச்சாதான் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும். 2வது, என்னை யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்றது. யாருமே இந்த உலகத்தை உங்க நம்ப தேவையில்லை, நீங்கள் மட்டும் உங்களை நம்பினா போதும். முதல் எண்ணம் எனக்கு யாருமே சப்போர்ட் இல்லை அப்படின்றது. 2வது எண்ணம் என்னை யாருமே நம்ப மாட்டாங்க அப்படின்றது. ஸோ 3வது எண்ணம் என்ன அப்படின்னா, எனக்கு தான் வயசாயிடுச்சு, எனக்கு தான் 2 குழந்தை இருக்கேன், எனக்கு தான் குடும்பம்னு ஆயிடுச்சு, இதுக்கு மேலே நான் படித்து என்ன பண்ண போகிறேன், எனக்கு இதுக்கு மேலே டைம் கூட இல்லை, எனக்கு வீட்டு வேலை செய்யணும், சமைக்கணும், எனக்கு டைமே இல்லை, எப்படி என்னால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும்? சின்ன பசங்களாம் பார்த்தீங்கன்னா கோச்சிங் கிளாஸ் போகிறாங்க, 8 மணி நேரம் படிக்கிறாங்க, 9 மணி நேரம் படிக்கிறாங்க, அம்மா எல்லாத்தையும் செஞ்சு கையில் கொடுக்குறாங்க, சாப்பிட்டு படிக்கிறாங்க, காம்படிஷன் வேறு வருஷம் ரெடி ஆகிட்டே போகுது, நான்லாம் எப்படிங்க பாஸ் பண்ண முடியும் அப்படின்ற எண்ணம் உங்கள் மனசில் இருக்குன்னா அடியோட தூக்கி போட்டுருங்க. சின்ன பசங்களை விட ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருந்து படிக்கிறவங்களுக்கு தாங்க வீரியம் அதிகம். ஏன்னா லைஃப்பில் நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. படிக்கிறது வாழ்க்கையில் ரொம்ப ஈஸியான விஷயம் அப்படின்றத நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. ஏன்னா அதை தாண்டி நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்குள்ள விடாமுயற்சின்ற எண்ணம் விஸ்வரூபம் எடுத்திருக்கும். ஸோ நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவீங்க. ஸோ கல்யாணம் ஆகாத இந்த சின்ன பசங்களெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க. காம்படிஷனெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க. டைம் இல்லை அப்படின்னு யோசிக்காதீங்க. ஸோ நீங்கள் உங்கள் மனசுலேருந்து எடுக்க வேண்டியது 3 எண்ணங்கள். சப்போர்ட் இல்லைன்னு யோசிக்காதீங்க, நம்பிக்கை இல்லைன்னு யோசிக்காதீங்க, டைம் இல்லைன்னு யோசிக்காதீங்க. இந்த 3 விஷயத்தையும் உங்களுக்கு நீங்கள் பண்ணிக்கணும். ஸோ இந்த 3 விஷயத்தை உங்கள் லைஃப்பில் இருந்து தூக்கிட்டு இந்த 3 விஷயத்துக்கான சொல்யூஷன் உங்கள் லைஃப்பில் நீங்கள் வச்சிங்கன்னா அந்த 95%லேருந்து ஈஸியாகவே நீங்கள் 5%க்குள்ளே வந்துடுவீங்க. சரிங்க, மனசில் இருக்கிற நம்பிக்கை எல்லாத்தையும் விதைச்சாச்சு, இப்போ நான் ஜெயிச்சிருவேனா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். கிட்டத்தட்ட நீங்கள் பாதி கிணறு தாண்டிட்டீங்க. இதுக்கு மேலே தாண்ட வேண்டியது ஒரு பாதி கிணறு தான். அந்த கிணறு என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பிளான் பண்ணணும், அடுத்தது படிக்கணும். ஸோ 25% நீங்கள் பிளான் பண்ணணும், 25% நீங்கள் படிக்கணும். ஸோ இந்த 50% இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் கிளியர். ஸோ எப்படிங்க பிளான் பண்ணணும் அப்படின்னா, இப்போ பக்கத்தில் என்ன எக்ஸாம் இருக்கோ இன்னிலிருந்து இல்லை நாளையிலேருந்து அந்த எக்ஸாமுக்கு எத்தனை நாள் இருக்குன்னு பார்க்கணும். மினிமம் ஒரு எக்ஸாமுக்கு 6 மாதம் நீங்கள் டைம் கொடுக்கணும். அந்த 6 மாதத்தில் சிலபஸை மொத்தமாக நீங்கள் எடுக்கணும். 6 மாதத்தில் ஒரு நாளைக்கு நீங்கள் என்ன படிக்க போகிறீங்கன்ற பக்காவான டைம் டேபிள் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா உங்களை யாருமே அசைக்க முடியாது. நீங்கள் தினம் காலையில் எழுந்திருக்கும் பொழுதே இன்னைக்கு நான் இதை படித்து முடிக்க போகிறேன் அப்படின்ற டைம் டேபிள் பக்காவாக இருக்கணும். எழுந்திரிச்சு இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம், படிக்கலாமா வேணாமா, ஐயோ இது கஷ்டமாக இருக்கே, இது என்ன பண்ணுறது, இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் உங்கள் மனசில் இருக்கவே கூடாது. ஸோ எழுந்திரிச்ச உடனே இன்னைக்கு நான் இதை படிக்க போகிறேன் அப்படின்ற டைம் டேபிள் ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு இல்லை, அடுத்த 6 மாதத்துக்கு
நீங்கள் டெய்லி உங்களோட டைம் டேபிளை ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நீங்கள் படிக்கணும். ஸோ சிலபஸ் புக்ஸு எல்லாத்தையும் நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டு தான் படிக்க உட்காரணும். தேடுறதுல டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. மெயினாக ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கிறவங்க புக்கை எடுத்து லைன் பை லைன் படிக்க உங்களுக்கு டைம் இல்லைன்னா தாராளமாக நீங்கள் யூடியூப் சேனலை தயவு செஞ்சு யூஸ் பண்ணுங்கள். யூடியூப் சேனலில் இல்லாத இன்ஃபர்மேஷனே கிடையாது. கிட்டத்தட்ட உங்களுக்கு புக்கில் இருக்கிறதையே கிளாஸ் எடுக்கிற மாதிரி நிறைய சேனல்ஸ் வந்து இருக்குது. அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம், நீங்கள் உங்கள் சொந்த கையில் நோட்ஸ் எடுத்து படித்தா மட்டுமே தான் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். நோட்ஸை வெளியிருந்து வாங்கவே வாங்காதீங்க. பிடிஎஃப் பிபிடி இது எதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ யூடியூப் சேனல்ஸை பாருங்கள், நோட்ஸ் எடுங்க. நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வீடியோஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதை தவிர்த்து நம்ம சேனல்லையே எதெல்லாம் பெஸ்ட்டு யூடியூப் சேனல்ன்றதை கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு அந்தந்த சேனலை பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு இதை படிக்கணும், நான் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் படித்து முடிச்சிருக்கணும், படித்து முடித்து நோட்ஸ் எடுத்து ஒரு வாரத்தோட கடைசியில் அது எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிகிட்டே நீங்கள் வந்தீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஒரு போஸ்ட் உங்களுக்கு சாத்தியங்க. ஸோ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க பண்ண வேண்டிய விஷயம், ஒரு நாளைக்கு உங்களோட ஷெட்யூலில் 3லேருந்து 5 மணி நேரத்தை ஒதுக்கி வச்சிடணும். அது அர்த்தராத்திரியாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து விடிகாத்தாலையாக இருந்தாலும் சரி, வேறு வழியே இல்லை. நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் உங்கள் துக்கத்தை இறக்கட்டி தான் ஆகணும். அப்புறம் சும்மா நானும் படிக்கிறேன்னு சொல்லி புக் எடுத்து வச்சு அப்படியே லைன் பை லைன் படித்து ஒரு மாதம் படித்து அதை விட்டுறதெல்லாம் எக்ஸாமில் நடக்காது. பக்காவாக பிளான் பண்ணிவிட்டு இன்னைக்கு இதை முடிக்கணும். அடுத்த 6 மாதத்துக்கு உங்கள் கையில் பிளான் இருக்குனாலே நீங்கள் சக்ஸஸ்ஃபுல். ஒருவேளை உங்களுக்கு பிளான் பண்ண தெரியலை, ஒரு நாளைக்கு என்னென்ன படிக்கணும்னா உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் தயவு செஞ்சு உங்களுக்கு இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கூட பிளான் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்றேன். அட்லீஸ்ட் அதை ஃபாலோவாவது பண்ணுங்கள். தயவு செஞ்சு இந்த வருஷம் வர எக்ஸாமை கோட்டை விட்டுறாதீங்க. அடுத்து நீங்கள் 1லேருந்து 1.5 வருஷம் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும். வயசும் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கும் உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ பக்கத்தில் எந்த எக்ஸாம் இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் இந்த வீடியோ பேசி முடிக்கும் நேரத்தில் நவம்பர் 2023 குரூப் 4ஓட நோட்டிஃபிகேஷன் வரும். February 2024 எக்ஸாம் நடக்கும். ஸோ நீங்கள் இது வரைக்கும் சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணலன்னா இன்னும் 6 மாதம் இருக்குது குரூப் 4 எக்ஸாமுக்கு. ஸோ நாளையிலேருந்து புக்கை எடுங்க. ஸோ பிளான் பண்ணுங்கள், என்னென்ன இந்தந்த வாரம் படிக்கணும், இந்தந்த நாள் என்னென்ன படிக்கணும், எல்லாத்தையும் பக்காவாக பிளான் பண்ணுங்கள். உங்களாலையும் நீங்கள் நினச்ச அந்த கனவு வேலையை கண்டிப்பாக வாங்க முடியும். ஸோ இதோட நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, தயங்காமல் கேளுங்க. ஏன்னா உங்கள் டவுட்டெல்லாம் கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த யூடியூப் சேனலே நடத்திட்டு இருக்கோம். ஸோ அதனால தயங்காமல் உங்கள் டவுட்ஸ் எல்லாத்தையும் கேளுங்க. உங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் வேணும், இல்லை இந்த டாபிக் வேணும், இந்த சப்ஜெக்ட் வேணும், இல்லை இந்த பிளானிங் வேணும், நீங்கள் எதை வேணாலும் கேளுங்க. ஸோ நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணணுன்றது தான் எங்களோட ஆசை. ஸோ நல்லா படிங்க, எக்ஸாமை கிளியர் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.